நமக்காய் பாடுகளை சகிக்க பலன் தருகிறார். அந்த வார்த்தை யோவான் 10:18 கொடுக்கிறார். என்ன கூட தெரியுமா? பாடுகளை சகிக்க பலன் தருகிறார். இதன் பக்தன் பாடினார், பாடுகளை தாங்க பலன் தந்தீரே, தப்பிக்கொள்ள வழி செய்தீரே. நான் சொல்லுகிற வார்த்தை கிரைஸ்ட் பவர் டு டை. அவர் இந்த பூமியில் அவருக்காக பாடுபடுகிற ஒரு வல்லமை தேவன் தருகிறார். செய்தி என்னவென்றால், வல்லமையின் தேவன், வாழ வல்லமை, பேச வல்லமை, செயல்பட வல்லமை, அவரை துதிக்க வல்லமை, ஐந்தாவது குறிப்பாக அவருக்காக பாடுபடுகிற வல்லமை. எனவேதான் அடிக்கடி பேரு சொல்லுகிறார். அவரிடத்தை விசுவாசிப்பதற்கு மட்டுமல்ல, பாடுபடுவதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. என்பதே பிள்ளையே, உன் பாடுகளிலே அவர்களோடு கூட பாடு சகிக்கிறார். He gives the power to sustain the problems. அதான் ஆரம்ப சொன்ன, தாங்குகிறார் உன் பலவீனங்களை, உன் பாரங்களை, உன் இல்லாமை. அது மட்டுமல்ல, பாடுகளை சகிக்க பலன் தருகிறார். அந்த மீட்பர் அடுத்த வார்த்தை, அவர் செய்கிற வார்த்தை, அன்பாளே, இந்த பூமியிலே எழும்பி பிரகாசிக்க வல்லமை தருகிறார். அதுல அவருக்கு சொல்லப்பட்டது God's power to rise. இந்த பூமியிலே எழும்பி பிரகாசிக்க. வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 10:18 எனக்கு அதிகாரம் உண்டு, எனக்கு அதிகாரம் உண்டு. இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவேன் என்னால், God's power to rise. இந்த பூமியிலே எழும்பி பிரகாசிக்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எவ்வளவு பேர் படிப்பறியாத கிராமத்தில் பிறந்து வளர்ந்த எத்தனையோ பேர் என்னை கர்த்தர் பயன்படுத்துகிறார். That's the power of God. வல்லமையின் தேவன் உன்னை எழும்பி பிரகாசிப்பிக்க பண்ணுவார். நீ நினைக்கிறீங்க அவர் இவர் இல்லை. அது யாரானாலும், ஒரு ரெய்னார்ட் போங்கேவா இருக்கலாம், ஒரு பெனினா இருக்கலாம், இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிற யார் வேண்டுமானால் இருக்கலாம். அவர்களை எழும்ப பண்ணினவர் உன்னை எழும்ப பண்ணுவார். He will make you arise. உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். அவ்வளவுதான் எழுதப்பட்டிருக்குது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அப்படியானால் உன்னை எழும்பி பிரகாசிப்பிக்க பண்ண அவர் வல்லமை உள்ளவர். அதை விட வேண்டாம். பேச வல்லமை, பாட வல்லமை, அவருக்காக பாடுபட வல்லமை உள்ள தேவன், மகத்துவம் உள்ளவர். அந்த வல்லமை தேவன் உன்னை பேச வைக்கிறார், உன்னை பாட வைக்கிறார், பாடுகளை சந்திக்க பலன் தருகிறார். சரி, யோசித்து பார்ப்போம். தேவனுடைய அந்த வல்லமை இல்லை என்றால் பாடு சவிக்க முடியாது. நம்மை சுற்றி